வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த மோந்தா புயல் தற்பொழுது கரையை கடக்க ஆயத்தமாகி வருகிறது. ஆந்திராவின் 7 மாவட்டங்களில் இன்று இரவு 8:30 மணி முதல் காலை 6 மணி வரை வாகன போக்குவரத்திற்கு இதன் காரணமாக தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. இரவு 8:30 மணி முதல் காலை 6 மணி வரை ஆந்திர மாநிலத்தில் உள்ள அனைத்து நெடுஞ்சாலைகளிலும் போக்குவரத்தானது நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணா, ஏலூரு, கோதாவரி, கோனசீமா, அல்லூரு, சீதாராமராஜு, சிந்தூர், ராம்பச்சோடாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்திற்கு தடையானதும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அவசர மருத்துவ பணிகளுக்கு மட்டுமே வாகனங்கள் அனுமதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. வணக்கம். இந்த மோந்தா புயலானது எப்பொழுது கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது? அது மட்டும் இல்லாமல் அங்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு என்னென்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள், இந்த போக்குவரத்து தடை என்பதையும் தாண்டி இந்த அறிவுறுத்தல்கள் என்னென்ன, விரிவாக பதிவு பண்ணுங்க. இந்த மோந்தா புயல் அப்படின்றது ஆந்திரா அருகே காக்கிநாடாவுக்கு பக்கத்துல மச்சிலிப்பட்டினத்துல இருந்து கலிங்கப்பட்டினத்துக்கு இடையில கரையை கடக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இன்று இரவு நள்ளிரவுல இது கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில காலையிலேயே மக்களை அந்த பாதிக்கப்படும் எந்தெந்த பகுதிகள்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு கண்டறியப்படுது அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தும் பணியில ஆந்திர மாநில அரசு சிறப்பாக செயல்பட்டு வந்தது அப்படின்றதை தாண்டி இப்ப புதுசா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நெடுஞ்சாலைகள்ல கூட வாகனங்கள் பயணிக்க கூடாது. குறிப்பா 7 மாவட்டங்களை தெரிவித்திருக்கார்கள். கிருஷ்ணா, ஏலூர் கிழக்கு மற்றும் மேற்கு கோதாவரி, BR அம்பேத்கர், கோனசீமா, அல்லூரு, சிந்தூர் அப்படின்னு 7 மாவட்டங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இரவு 8:30 மணிலிருந்து நாளை காலையில 6 மணி வரைக்கும் இந்த வழித்தடங்கள்ல இருக்கிற அனைத்து நெடுஞ்சாலைகளிலும் வாகன போக்குவரத்துக்கு முற்றிலுமா தடை விதிக்கப்படும். அவசர தேவைகளாக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர், அதே போல தேசிய பேரிடர் மீட்பு படையினர், மாவட்ட நிர்வாக வாகனங்கள், அதே போல மருத்துவ வாகனங்கள், இது போன்ற விஷயங்கள் மட்டும் அனுமதிக்கப்படும். பொதுமக்களின் வாகனங்கள் அனுமதிக்கப்படக்கூடாது. இதை அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் இருக்கவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்கணும் அப்படின்னு அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம். ஒருவேளை அந்த பகுதி பாதிக்கப்படும் பகுதியாக இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அரசு தரப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு மையங்களுக்கு சென்றிடுங்க அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலும் தொடர்ந்து இருக்கு. புயல் இன்று இரவு தான் கரையை கடக்க போகுது. ஆனால் இன்று காலை முதலே ஆந்திராவின் பல பகுதிகளில் அந்த புயலின் தாக்கமானது தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது புயல் வரப்போகுது அப்படின்றதுக்கான ஆரம்ப புள்ளி தொடங்கிருச்சு. பல இடங்கள்ல காற்றின் வேகம் தாங்க முடியாமல் மரங்கள் முறிந்து விழும் சம்பவங்களும், அதே போல கடற்கரை ஓரங்களில் நில அரிப்பு, மண் அரிப்பு போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஒரு சில இடங்கள்ல மின்சார வயர்கள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன, அருந்து விழுந்து கிடக்கின்றன. இது போன்ற சம்பவங்கள்லாம் தொடர்ந்து நிகழப்பட்டு வருகிறது. இப்போது ஒரு புதிய தகவல் கூட கிடைக்கிறது. என்னன்னா, அந்த காக்கிநாடால மின்சார துண்டிப்பு அப்படின்றது செஞ்சிருக்காங்க. அதாவது இன்று இரவு முழுவதும் மின்சாரம் இருக்காது, பாதுகாப்பான இடங்களுக்கு எல்லாம் செல்லணும். ஏன்னா மின்சார வயர்கள் அல்லது டிரான்ஸ்பார்மர்கள் இதெல்லாம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பது அப்படின்றதுனால பொதுமக்கள் அதனால் அவர்கள் உயிர்களுக்கோ அல்லது வேறு ஏதோ பிரச்சனை வந்துவிடக் கூடாது என்பதற்காக மின்சாரம் தடை செய்ய போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு முன்னரே கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட மீண்டும் ஒரு முறை தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழல் என்பது அங்கு மழை குறைவாக இருந்தாலும் கூட காற்றின் வேகமானது படிப்படியாக அதிகரிக்க தொடங்கி இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த மோந்தா புயலை எதிர்கொள்ள ஆந்திர மாநில அரசை பொறுத்த மட்டில் மிகவும் தயாராக இருக்கிறது. கடல் கொந்தளிப்பானது, கடல் சீற்றமானது தற்போது படிப்படியாக அதிகரித்து வருவதாகவும் அங்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் இந்த மோந்தா புயல் என்பது நள்ளிரவில் கரையை கடக்க இருக்கிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்த மட்டில் மிக தீவிரமாக கண்காணித்து வருகிறது தேசிய பேரிடர் மீட்பு படையினர், மாநில பேரிடர் மீட்பு படையினர். அதே போல அந்தந்த மாவட்ட அரசுகள் கூட இதுக்கான பணிகளை துரிதமா செஞ்சு வைக்கணும். முறையா, அதாவது புயல் தாக்கத்திற்கு பிறகு என்னென்ன மாதிரியான அந்த சேத மதிப்பு அதை உடனடியா கணக்கிட்டு அதை எப்படி தீர்க்கணும், மக்களை எளிதா மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புறதுக்கான தேவையான அனைத்து வசதிகளையும் முன்னெச்சரிக்கையா நீங்க தயாரா இருக்கணும், அதை செஞ்சு வைக்கணும். புயல் பாதிப்பை எல்லாம் உடனடியாக அப்புறப்படுத்தி மக்களை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் இயல்பு வாழ்க்கைக்கு திருப்பணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கெல்லாம் மாவட்ட நிர்வாகமானது தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. இப்போதைய தகவல் என்னன்னா, இந்த 7 மாவட்டங்கள்ல அதி கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது தவிர பல இடங்கள்ல கடற்கரையோர மாவட்டங்கள்ல புயல் கூண்டு எச்சரிக்கை ஆனது ஏற்றப்பட்டிருக்கிறது. அது குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
2-3 இடங்கள்ல, ஒரு இடத்துல மட்டும் 10ஆம் எண் புயல் குண்டானது ஏற்றப்பட்டிருக்குது. அது எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விசாகப்பட்டினம் போர்ட்டு, மச்சிலிப்பட்டினம், இந்த இடத்துங்கள்லாம் 9ஆம் நம்பர் புயல் குண்டானது ஏற்றப்பட்டிருக்கிறது. ஆனா காக்கிநாடா கோஸ்டல் ஏரியால மட்டும் 10ஆம் எண், அதாவது காக்கிநாடா துறைமுகத்தில் மட்டும் 10ஆம் எண் புயல் கூண்டு எச்சரிக்கையானது ஏற்றப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறது. ஒட்டுமொத்தத்துல காக்கிநாடா அருகே கரையை கடக்கக்கூடிய அந்த மோந்தா புயலை எதிர்கொள்ள மாநில அரசு தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. இதன் தாக்கத்தை சமாளிக்கவும், அதுபோல புயல் கரையை கடந்த பின்னர் அதனால் ஏற்படும் பாதிப்புகளை உடனடியாக சரி செய்யவும் மாவட்ட நிர்வாகம் தற்போது தயாராக இருக்கிறது. பார்த்திபன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பாரதிராஜா. மோந்தா புயல் கரையை கடக்க உள்ள நிலையில் உச்சக்கட்ட அலர்ட்டில் இருக்கிறது ஆந்திர மாநிலத்தின் 7 மாவட்டங்கள். அங்குள்ள மக்களுக்கும் பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. விரிவான தகவல்களை செய்தியாளர் பாரதிராஜா வழங்க நாம் கேட்டோம். వేస్తున్నాను. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.